பார்ட்னர் இல்லைன்னாக்கா யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மையா இருக்கிற பார்ட்னர் சொல்றேன். அவர் போனது ஒரு பெரிய வருத்தம் தான் எனக்கு. அவரை எனக்கு பிடிக்காது, என்ன அவருக்கு பிடிக்காது. ஆனா பண்ணிட்டோம். ஐயோ என் பெரிய பிரச்சனை எங்க வீட்டுல. போலீஸ்காரன் மாதிரி இருக்கான், ரவுடி மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கும் போதே ஐயாக்கு முன்னாடியே ஒரு திருமணம் ஆயிருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். வயசு அங்க 3 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. நான் ரொம்ப மோசம். அவரை இல்ல படாத பாடுபடுத்தினார் பாவம். உள்ள போனோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். வெளியில வரும்போது சரி சரி பசங்க எல்லாம் இருக்காங்க பார்த்து வா, அடியே நீ போட்டு கொண்டாடி. அடியேன்னாக்கா தாங்கிக்கவே முடியாது என்னால. ஏன்யா உனக்கு கொண்டாட்டியா நானு அடியே இடியேன்னு சொல்ற. அவங்க என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணாங்க. இவ்வளோ சிகரெட்டு பிடிச்சி போடுவாங்க. என் வீட்டில் தான் நடக்கும் எல்லாமே. இந்த பொட்டு மட்டும் அவருக்கு விற்கணும். அந்த பொட்டு அழியவே கூடாது. சுஜாதாவுக்கும் இவருக்கும் ரொம்ப அப்பா மகள் மாதிரி ஒரு பிணைப்பாங்க. ராத்திரி 2:30 மணிக்கு கதவு தட்டுறாங்க. என்னம்மானாக்கா அப்பாவை பார்க்கணுன்ற அந்த பொண்ணு. வணக்கம். வணக்கம் தம்பி. செந்தாமரை ஐயா மறைஞ்சு கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆகுது. அவர் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? கஷ்டம்தான். ஏன்னா ஒரு பார்ட்னர் இல்லைன்னாக்கா யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மையா இருக்கிற பார்ட்னர் சொல்றேன். அவர் போனது ஒரு பெரிய வருத்தம் தான் எனக்கு. ஏன்னா ஒரு பாதி பாகம் போன மாதிரி இருக்கு. ஆனா வாழ்க்கை வாழணுமே, தொடர்ந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். இவங்கதான் உங்களோட பிள்ளைங்கள்ல, உங்களோட இவங்கதான் உங்களுக்கு யாரு? ஆமா ஆமா, இவங்கதான் எனக்கு எல்லாமே. இந்த காலகட்டத்துல நிறைய இப்ப யூடியூப் வசதிகள், இன்டர்நெட் இருக்கிறதுனால பழைய படங்கள் எல்லாமே நாங்க எங்க ரசிகர்களே நிறைய பேர் பாக்குறோம். நீங்க ஐயாவோட படங்களை டிவில யூடியூப்ல எல்லாம் பாக்குறதுண்டா? அவர் படங்கள்லாம் நிறைய வச்சிருக்கேன், சிடி வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். சேவ் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடும் பார்க்குவோம்? ஒரு காலகட்டத்தில் நடிச்சிருப்பாரு ஒரு படங்கள், அந்த நினைவுகள் வருமா? அந்த காலகட்டம் போவோம். எல்லாரும் படங்கள்ல பாக்குற போது எல்லா ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லாதவங்கள ரொம்ப கஷ்டப்படும் மனசு. பாக்குற போது ஐயோ அவங்க இல்லையே அப்படின்றது ஒரு கஷ்டம் இருக்கும். ரங்காராவா இருக்கட்டும், பாலையாவா இருக்கட்டும், தங்கவேலுவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளோட பழகினவங்க இல்லைன்ற போது வருத்தமா தான் இருக்கும். படம் பாக்குற போது இப்படி இல்லையே அப்படின்றது அது கஷ்டம்தான். செந்தாமரை எப்படி நடிக்க வந்தாரு நடிப்பு துறைக்கு? காஞ்சிபுரத்துல இருந்தாரு. அண்ணா வீட்டுக்கு எதிர்த்த விட அவரு. அண்ணா இவர்கிட்ட கலைஞருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பையன் நல்ல பையன், என்ன செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் என்ன பண்றாரு, எம்ஜிஆருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் நாடக மன்றத்துக்கு வர்றாரு. நாங்க அப்பதான் பாம்பே போயிட்டு வந்திருக்கோம். அந்த போட்டோ தான். நாங்க ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு லெட்டர் கொடுத்த உடனே அவர் அங்க முஸ்தபான்ற ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாரு. அவரு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவர் வரல. அவருக்கு பதிலாக இவரை போடுறாங்க செகண்ட் ஹீரோவா போட்டு அதுல நடிக்கிறதுக்கு வந்தாரு. அப்படிதான் அவருடைய உள்ள வந்தது. நீங்க நடிக்க வந்தது எப்படி? ஐயோ என் பெரிய பிரச்சனை. எங்க வீட்டுல எங்க அம்மா படம் எடுக்கிறதுக்காக வந்தாங்க எங்க அண்ணாவுக்காக. அதுல நான் மாட்டிக்கிட்டேன். சின்ன வயசுலயே ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ அவங்க அண்ணாவுக்காக எடுத்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் பண்ணாம விட்டாங்க. அதுதான் கஷ்டம். அது நிறைய பேர் தேவிகாவில இருந்து, முத்துராமன்ல இருந்து நிறைய பேர், பாலமுருகன் கிருஷ்ணா பாடியிருக்காரு, எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாட்டெல்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏறக்குறைய நிறைய வந்துடுச்சு. என்ன காரணம்னு தெரியல, நின்று போச்சு, படம் வரல. அப்படிதான் நான் வந்தேன் சினிமா நடிக்க வந்தது. அதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டு எம்ஜிஆர் நாடகம் திருடாதேன்னு ஒரு படம், அதுல ஒரு சின்ன கேரக்டர் கூப்பிட்டாங்க. சரின்னு நடிக்கிறதுக்கு போனேன். அங்கேருந்து எம்ஜிஆர் நாடக மன்றத்துக்கு நீலகண்டம்ன்றவங்க டைரக்டர், அவர் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அப்படிதான் எம்ஜிஆர் நாடக மன்றத்துக்கு உள்ள போனேன். நீங்களும் ஐயாவும் நாடகத்துலதான் முதல்ல சந்திக்கிறீங்க. ஆமா, அண்ணன் நாடகத்துல. ஆமா, அட்வொகேட் கணவன், இன்ப கனவு, சுமை தாங்கி 3 நாடகங்கள் போடுவாங்க எம்ஜிஆர் நாடக மன்றத்துல. நிறைய ஊரா போய் நாடகங்கள்லாம் நடத்தி இருக்கோம் நாங்க. திருமணம் எப்படி நடந்தது? காதல் திருமணமா இல்ல அது கொஞ்சம் கலாட்டா தான். காதல் திருமணம்னு சொல்ல முடியாது. அது எம்ஜிஆர் நாடக மன்றம்லாம் அவரை எனக்கு பிடிக்காது, என்ன அவருக்கு பிடிக்காது அப்படி. ஆனா பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல நீயா நானா எப்படி அப்படின்றது அவ்வளோ அந்யோன்யம் ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் நான்.
பிடிக்காம தான். அப்போ வந்து அவ்வளவு அறிவு கிடையாது. ஆனா அவருக்கு விருப்பம் இருந்து உங்ககிட்ட வந்து கேட்டாரா? அவருக்கும் விருப்பம் இல்ல. அது எப்படி நடந்துச்சு இந்த கல்யாணம் அப்படின்னு? அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஆர் ஆர் லலிதான்றவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க படத்துக்கெல்லாம். அதான் தம்பி நல்ல தம்பி அப்படி இப்படிலாம் சொல்லி, அப்போ வந்து மெமரி யாராவது சொன்னா எடுத்துக்குவோம் இல்லையா பெரியவங்க. அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு வந்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அந்த மாதிரி அந்த பொண்ணு உன்னதான் விரும்புறா அப்படின்னு அங்க சொல்லி இப்படி பண்ணி வச்சிடுச்சு அந்த அம்மா. ஆனா 2 பேருக்குமே பிடிக்கல. கல்யாணம் பண்ணது. அவருக்கும் ஆமாம்மா அவருக்கும் போலீஸ்காரன் மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவேன் நானு. பேசுவா. ஆமாம்மா ரவுடி மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவேன். வேணாக்கா அந்த ஆள் வேணாக்கா அப்படின்னு சொல்லுவேன் நானு. சீச்சி அப்படிலாம் சொல்லாதீ நல்லவருடி அவரு அப்படின்னு. அவர் சிவாஜி நாடக மன்றத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்போ. அது என்ன பண்றது இப்படி கலாட்டா கல்யாணம் தான். கலாட்டா. கலாட்டா கல்யாணம். ஆனா வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு கஷ்டம் பாவம். அதுக்கப்புறமா என்ன சரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு இல்லைன்னா நான் இல்லைன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு திருமணம் நடக்கும்போதே ஐயாக்கு முன்னாடியே ஒரு திருமணம் ஆயிருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து அவங்க இல்ல 5 ஆமா. வருஷம் ஆயிடுச்சு. அவங்க காலமாயிடுச்சு. அவங்க நான் ரொம்ப பொசசிவ் கேரக்டர். ஏன்னா எனக்குன்னா எனக்கு தான் அது. அது எதுவா இருந்தாலும் கிழிஞ்சதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு தான். அடுத்தது அது பார்க்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமான காதல். ரொம்ப கெட்டவன் நானு. அதனால நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். இல்ல அதான் அவங்க காலமா 5 வருஷம் ஆமா. ஆச்சுன்னு சொன்னீங்க நீங்க. பட் ஆமா. ஆனா நீங்க ரொம்ப சின்ன வயசு தான் இருக்குல்ல. ஏன்னா நீங்க சின்ன சொன்னீங்க வயசு, 16, சின்ன 17 வயசு தான் அப்படின்னு சொன்னீங்க. 17 வயசு. கல்யாணம் ஆகும்போது 17 வயசு தான் 17 உங்களுக்கு. வயசு. அங்க 3 குழந்தைங்க இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு. அவருக்கு. ஆ, ஆமா. ஆ. எங்க மாமியார் இருக்காங்க. அவங்களோட தான் இருந்தேன் வாழ்ந்தேன். கடைசி தனியா நான் வாழல. அவங்களோட தான் எங்க குழந்தைங்களோட தான் இருந்தேன். அதான் 3ஓட சேர்ந்து 4ன்னுவாரு அவரு எப்பவுமே. ஐயோ! அப்படின்னுவாரு. நாம அப்ப மெச்சூரிட்டி இல்லாத பக்குவப்படாத ஒரு வயசு. பக்குவப்படாத ஒரு வயசு. ஏன்னா சொன்னதை செய்வோம் அவ்வளவுதான். மத்தபடி சிந்திக்கிற அறிவோ எதுவுமே கிடையாது. 17 வயசு ரொம்ப சின்ன வயசு. ஐயா உங்களை எப்படி பாத்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறமா? ஏன்னா நீங்க சொன்னீங்க 2 பேருக்கும் 6 மாசம் டைம் ஆச்சு எனக்கு அவருக்கு செட் 6 ஆகுறது மாசம் சொன்னீங்க. time ஆச்சு. அத சரி பண்றதுக்கு அவருக்கு கிறுக்குத்தனமா நடந்துக்குவேன். சாப்பாடு வந்து கூட சாப்பாடு எங்க வீட்ல நிறைய வந்து இந்த மெல்லிச அரிசி இங்க வந்த உடனே ஒரு பெரிய அரிசியா இருந்துச்சு. அது சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணுமோ வயிறு கஷ்டமா பண்ணிடுச்சு. அங்க அந்த எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா தான் பண்ணுவாங்க. பச்சரிசியா அதுவா பச்சரிசி சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. இப்படி சாப்பாட்டுல இருந்தே பிரச்சனை. பழங்களா சாப்பிடுவேன் நான் வீட்ல. காலங்காத்தால மலைவாழைப்பழம்னு ஒண்ணு உண்டு. அது காலங்காத்தால சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். காலங்காத்தால சாப்பிட்டா அடிப்பாவி ஒரு பக்கம் விடியவே இல்லை. பழம் சாப்பிட்றியடினாக்கா அது கூட அது இது பண்ணுவாங்க அவங்க. நீ வந்து சாப்பாடு சாப்பிட பழம் தரேன்னு. முதல்ல பழம் கொடுங்க நான் சாப்பிட்றேன். அப்புறமா சாப்பாடு சாப்பிட்றேன். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி நீங்க கலாட்டா பண்ணிருக்கீங்க நீங்க. நானே தான். நான் ரொம்ப மோசம். அவரை படாத பாடுபடுத்தினேன் பாவம். எப்படி அந்த மாதிரி. பாத்துக்கிட்டாரு உங்களை அவரு? அந்த 3 ஏற்கனவே இருக்குதுல்ல. 4வது ஈஸியா 4வது இது அப்படின்னு அதான் அவரே சொல்லிட்டாரு. 4வது நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் நான் அவரை. இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஏமா அப்படின்னாக்கா எனக்கு பசி வந்தாக்கா அம்மா வீட்டுக்கு போறேன். இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் பசி வந்தாக்கா அம்மா வீட்டுக்கு போறீங்க. இவ நேத்தி 12 மணிக்கு எதுக்குமா அம்மா வீட்டுக்கு போறது அப்படின்னு ராத்திரிக்கு. ஐயோ காலையில போலாமா நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பயே போய் ஆகணும் அப்படின்னு. சரி அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று குடும்பம் அவளுக்கு சாப்பிடாம இருக்கா அப்படின்னு. சாப்பிட்ட உடனே சரி காலையில போலாமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற. அது கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாச்சு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்னை வச்சு அவரு பாதுகாத்தது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க அவரோட லைனுக்கு வரீங்கல்ல. இப்ப நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க செட் ஆயிட்டு நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க அவரை? அந்த 29 வருஷம் நீங்க ஒண்ணா இருந்தீங்களே 2 பேரும். அது வந்து லேட்டு. அதான் சொன்னேன் 6 மாசத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா என்கிட்ட அவருடைய பிஹேவியர் எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா பாத்துக்கிறாங்களா அம்மா மாதிரி. அதனால எனக்கு வந்து அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஆமா ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு அஃபெக்ஷன் வந்துச்சு. ஒரு பொட்டு இல்லைன்னாக்கா இப்படி பிடிச்சிப்பாரு. என்னடா உடம்புக்கு நம்ம சரியில்லையா அப்படின்வாரு. இல்லையே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா ஏன் பொட்டெல்லாம் வைக்கல. இந்த பொட்டு மட்டும் அவருக்கு வைக்கணும். பொட்டு வைக்கலன்னா ஏன் பொட்டு இல்லைன்னு கேட்பாரு. அந்த பொட்டு அழியவே கூடாது. அப்படி வெளியில வந்த உடனே என் பேரையே சொல்ல மாட்டாரு அவர். என்ன காரணம்? எம்ஜிஆர் நாடகம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. புனை பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. பெரியவர் ராஜகாந்தமா வெள்ளச்சி இங்க வா அப்படின்வாங்க. அவரு என்னடா மக்குன்னுவாரு. மக்கு இங்க வா
இப்படிதான் என் பேரை சொல்லி யாருமே கூப்பிடல. அதே மாதிரி என் புருஷன் பேரையே சொன்னதே இல்லை. நான் கேட்டேன் எதுக்காக சா அந்த பேர் வந்து சாமி பேரா இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. சிரிச்சுட்டு போயிடுவாரு. காரணமே சொல்லவே இல்ல. அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டதே இல்ல கௌசல்யான்னு சொல்லி. கூப்பிட்டதே இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சாகர வரைக்கும் அந்த பேரே சொல்லவே இல்லை அவர். காரணமே தெரியல. கேட்டேன் நானு. பேசாம போயிடுவாரு. நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அவரை? அது வேற இருக்கா கதை. செல்லமா இருக்கா ஒரு பேர? நாள் அடியே அப்படின்னாரு. என்னாடி அப்படின்னு. ஒரு பத்திரிகையிலேயே வந்துச்சு. அவனை இந்த மாதிரி சாரை கூப்பிடுறது வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப தூரம் இருந்தாங்க என்னங்கன்னுவேன். பக்கத்துல இருந்தா என்னடி அப்படின்னுவேன். அவ்வளவுதான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான். அத ரசிப்பார் அவரு. அம்மாதான் ரசிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்லையா தெரிஞ்சிருக்கு ரசிகராதான் அமைதியா இருக்காரு. அமைதியா இருப்பாரு. ஆனா மரியாதை குறைவா பேச மாட்டேன். எப்பவுமே அவரு மரியாதை குறைவா பேசுவார். ரொம்ப ஆனஸ்டான மனுஷன். இந்த சில்லறத்தனமாலாம் வந்து நடந்துக்கவே மாட்டோம். 2 பேருமே ஆனஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனாக்கா பசங்க எதிர்க்க பேசவே மாட்டாரு. உள்ள கொஞ்சம் வாடா அப்படின்பாரு. உள்ள போனோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். வெளியில வரும்போது சரி சரி பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்து வா அப்படின்பாரு. அப்படிதான். ஓகே. இப்ப நாங்க வந்து அவரை எங்க காலகட்ட நாங்கெல்லாம் வந்து அவரை டிவில பார்க்கும்போது வந்து எங்களுக்கு டக்குன்னு பளிச்சுன்னு செந்தாமரை ஐயானா வந்து ஏகாம்பரம் தான். நிறைய படங்கள் படிக்கும். அந்த வில்லனிசம், அதாவது வந்து முரட்டு வில்லன், இவ்வளவு ஒரு கொடூரமான வில்லனா இயல்புல வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதர் அவர்? இதுதான் இயல்பு வாழ்க்கையில சொன்னனே. பாவம் இல்ல, ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப அது உங்ககிட்ட பொதுவாக கேட்கிறேன். சிக்கன் ஹார்ட்டட் தான். அநியாயத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஆட்டோக்காரன்னா கூட நேரா கூட்டிட்டு வந்து அந்த இதுல தான் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பார் டைனிங் ஹால்ல. ஆனா என்னங்க என்னம்மா கொண்டா அது கொண்டா இது கொண்டா வை வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வைப்பாரு. யார் அது மனுஷனா வந்து நடந்துக்கிட்டாரு. நிறைய பேர் இன்னைக்கு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி வந்து பெரிய விஷயம். என் புருஷன் பழகுனவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப யாராவது பசியோட இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஏதாவது கஷ்டம்னாக்கா இதை பார்ப்பா என்கிட்ட இவ்வளவுதான் இருந்து இதுதான் உனக்கு மொத்தம் உனக்கு கொடுத்து உதவ முடியாது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சது கொடுப்பாரு. நீ ரொம்ப எதிர்பார்க்காத என்கிட்ட அப்படின்னு. அன்னைக்கு யார் பைசா கொடுத்தாங்க எங்களுக்கு? கம்மியா தான் கொடுத்தாங்க. அதுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு அதுக்குள்ளதான் எல்லாமே வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு மாதிரி இல்ல, லக்ஸரி எல்லாம் கிடையாது. அதுக்குள்ள வாழ்ந்துட்டு அதுக்குள்ள எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. மனிதாபிமானம்ன்றது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னாக்கா நேத்து கொஞ்சமாவது ஸ்பூன்லயா தண்ணி ஊத்தணும், டம்ளர்ல கொடுக்கலன்னா கூட. அது நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். 50களோட இறுதியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஆமா. படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா வந்து ரொம்ப பிஸியானது வந்து அந்த 70கள் இறுதி 80கள் சொல்லலாம். கடைசி அவர் இருந்த ஒரு 10-12 வருஷம் ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டரா இருந்தாரு. குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடிஞ்சது அவரால? பசங்களோட உங்களோட எல்லாம் இருக்க முடிஞ்சது? எங்க போனாலும் போன் பேசிடுவாரு என்கிட்ட. ஓ. ஆனா வெளியூருக்கெல்லாம் போனாக்கா அவரு சொல்றதுதான் நான் செய்வேன். வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பசங்கள்லாம், நான் இருப்பேன், அந்த அம்மா இருப்பாங்க. எல்லாமே வந்து லேண்ட்லைன் தானே அப்போ, அதில் தான் பேசுவாங்க. இந்த அம்மா இவ்வளோ பணம் இருக்குல்ல, இது அவங்களுக்கு கொடு, வர்றவங்க இவ்வளோ கொடு அப்படின்னு எல்லாமே வெளியூர்ல இருந்தே என்னை வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க ஷூட்டிங் போறது உண்டா அவரோட அந்த டைம்ல? பசங்க இருக்காங்க வீட்டுல? இல்லவே இல்லை, போகவே மாட்டேன். அதோட கூட போனது இல்லையா? எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆர்டிஸ்டுங்க பூரா என்கிட்ட வருவாங்க. அப்படியா? ஐயாவை தேடி வருவாங்களா அப்படி பாக்குறது? நிறைய வருவாங்க, நிறைய வருவாங்க. வடிவரசுல இருந்து நளினி, சுஜாதா. சுஜாதாவுக்கும் இவருக்கும் ரொம்ப அப்பா மகள் மாதிரி ஒரு பிணைப்பாங்க. அதேதான். அப்படி ஒரு க்ளோஸ் அவங்க 2 பேரும். அப்படி ஒரு சுஜாதா அம்மா இருக்க வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அந்த அவங்கெல்லாம் வருவாங்க. ஆனா நான் போக மாட்டேன் ஷூட்டிங்கெல்லாம். நான் போக மாட்டேன். போனதே இல்லை அவரோட. வீட்டுக்கு வந்தவங்கள எல்லாருமே உபசரிப்பேன். அதே மாதிரி வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து வருவாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களாலையும் ஆனா வீடு கலகலான்னு இருக்கும். சொல்லுவாங்க சிவாஜி வீட்டுல வந்து காருகளா நிக்கும்னு, கண்ணதாசன் வீட்டுல காருகளா நிக்கும். அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துச்சு வீடு, கிளிகள் கொஞ்சிச்சு இந்த மாதிரி. ஆனா அவங்க போன உடனே எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அது மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லா கார்களும் நிற்கும். ஒரு 10-15 காராவது நிற்கும். அவர் உள்ள இருந்தாருனாக்கா. ஷூட்டிங் போனாக்கா கிடையாது, அது வேற விஷயம். அது அப்படியே காலி ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்கள்லாம் யாரு திரைத்துறையில? திரைத்துறையில எல்லாருமே நண்பர்கள் தான். இல்லம்மா, நெருக்கமா ரொம்ப ரெகுலரா பேசிக்கிறது அது மாதிரிலாம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வருவாங்க வீட்டுக்கு, அது அது ஒரு அன்பு இருக்குமே தவிர ஒரு ஒரு இதெல்லாம் இருக்காது. வந்தாங்கலாம் ஆத்மார்த்தமா பழகுவாங்க யாரா இருந்தாலும்.
இவரு மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன். கோவி மணிசேகரன் சொல்லிட்டு ரைட்டர், பெரிய ரைட்டர் அவரு. அவர் வருவார். நிறைய வர்றவங்க இவங்க தான் வீட்டுக்கு. சண்டையும் போடுவாங்க என்கிட்ட. அப்படியா? ஐயோயோ, கொடுமைன்னா கொடுமை. அதெல்லாம் சொன்னாக்கா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எதனால வரும் சண்டை? வரும் சண்டைனாக்கா இது ஒரு பைசா கேட்கும் இந்த மனுஷன் மகேந்திரன். நான் கொடுக்காதீங்கன்னு ஒரு ஏதோ கேட்கும், எதுக்கோ கேட்டாக்கா கொடுக்காதீங்கன்னு கோவம் வந்துடும். ஆனா வேணாம் அண்ணா. ஏன்னா அவரு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு அந்தம்மா இருக்க காலத்துல. ஏன்னா பேரு படங்கள்லயே பேர் எப்படி தெரியுமா? வேலைக்காரிக்கு என் பேரை வைப்பாரு. நான் கேட்டேன் ஒரு நாள். ஆனா ஹீரோயினுக்கு வந்து லக்ஷ்மின்னு வைப்பாரு. அண்ணா வேணாம் அண்ணா, முதல்ல தருத்துங்கண்ண அப்படின்னு சொல்ல. என்ன வேணாம் அண்ணா அப்படின்னா அந்த மாதிரி பேசுவார் அவரு. ஆனா சாப்பாடு செஞ்சேன்னு வச்சுங்க, உள்ள வந்துட்டு இந்த பாரு என்ன குழம்பு, இந்த குழம்பு தானே, அந்த சட்டி எடு, சட்டி மண் சட்டியில வைப்பேன் குழம்பெல்லாம். நான் நல்லா சமைப்பேன். நான் அதுல வந்து சாப்பாடு போட்டு ஒரு குழந்தை மாதிரி தான். மகேந்திரன் அவ்வளோ பெரிய டைரக்டர். ஆனா வந்து பழகிறது பூரா வந்து அது மட்டும்தான் திட்டம். அவரு வருவார் அங்க இருந்து, அடியே டீ போட்டு கொண்டாடி. கோவி மணிசேகரன் அவர் வந்தாருனாக்கா அவர் இப்படி கேட்பாரு. அவரு எனக்கு ரொம்ப கோபம் வரும். அடியேன்னாக்கா தாங்கிக்கவே முடியாது என்னால. அதனால அங்கேருந்து ஏன்யா உனக்கு பொண்டாட்டியா நானே அடியே இடியேன்னு சொல்ற அப்படின்னு. என்னடா இவா இப்படிலாம் பேசுறா? அவரு கோவி மணிசேகரன். கோவம் வந்து சத்தம் போடுவேன். இப்படிலாம் பேசுனீங்க வாடா போடான்னு சொல்லிடுவேன். பத்தியா வாய் நீளுது அவளுக்கு. முதல்ல அவளை வந்து துரத்தி, அவரும் அப்படிதான் சொல்லுவார், துரத்தி வேணாம் அப்படின்வாரு. இப்படியெல்லாம் அநியாயம் நடக்கும். ஆனா ரொம்ப அன்பானவங்க, வரவங்க பூராவுமே ரொம்ப அன்பானவங்க. இந்த மாதிரியும் பேசுவாங்க. ஆனா என்கிட்ட அன்பாவும் நடந்துப்பாங்க. ரெண்டும் இருக்கும் அவங்க கிட்ட. செந்தமரையா வந்து நீங்க சொன்னீங்க எப்படி வந்தாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் அது. காஞ்சிபுரம்ல அண்ணா அவர்களுடைய வீட்டுக்கு எதிரில் இருந்தாங்க, நாடக குழுக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் ஐயா நாடக, சிவாஜி ஐயா நாடக குழுலாம். ஆரம்ப காலத்திலேயே ஒரு பக்கம் அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள், இவங்க எல்லாரோடையுமே அவருக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. அது 4 பேரோட. ஏன்னா அவர் காஞ்சிபுரம்ன்றதுனால அண்ணா கூட இருக்கிறதுனால அங்க அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க இல்லையா. அப்படி சின்ன வயசுல இருந்தே அத வீட்டுக்கு போய் போய் பழக்கம் இவருக்கு. ராணி அம்மாவை நான் பார்த்திருக்கேன், அண்ணாவை நான் பார்க்கல. அந்த அம்மாவை மட்டும் நான் பார்த்திருக்கேன். அவரு கேட்பாங்க, அம்மா எப்படிம்மா இருக்கான் அவன், முரட்டுத்தனமானவனாச்சே, எப்படி நல்லபடியா வச்சிருக்கானா அப்படின்வாங்க ராணி அம்மா. அதனால அங்க போறவங்க பூரா இவருக்கு பழக்கம் ஆகி, அப்புறம் கலைஞரும் அங்க போயிருக்காரு. கலைஞர் கூப்பிட்டு 4 பேரு, அவங்க பேர்லாம் தெரியல, இவரும் சேர்த்து. அப்போ அவரு அண்ணா இறந்த உடனே யோ வாங்கயா அப்படின்னு கூப்பிடுறாரு கலைஞர். ஆனா அவருக்கு என்னமோ என் புருஷனுக்கு பிடிக்கல, போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரி எல்லாரும் 3 பேரும் போறாங்கன்னும் போது வாயா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்த்து இவரும் பார்த்துட்டாரு கலைஞர்கிட்ட வந்தோடனே எங்க போறாரோ அங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாரு, உண்மையா இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய வந்து தமிழ் குடிமகனா அவங்களுக்கு போய் அவங்க ஆள் தான் போய் ஜெயிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார் கலைஞர். போயிட்டு அந்த கட்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் போயிட்டு பேசிட்டு ரொம்ப வேற எந்த கட்சிக்கும் போகல. இந்த ராதா ரவி, எஸ் சந்திரன் அவங்க எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேணாண்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்லாம் ரொம்ப அக்கான்னு கூப்பிடுவார். ரொம்ப அவங்க எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு, நானும் அவங்க வீட்டுக்கு போவேன். அப்புறம் தம்பி ஒரே இடத்துலயா இருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிக்கிட்டே இருக்காதுங்க. ரவி பையன் கேட்க மாட்டான், ஏன்னா அவன் எப்படியா போட்டான், அவனை விட்டுருங்க, நீங்க வந்து கரெக்டா இருங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரே இடத்துல அக்கா நீங்க சொன்னீங்கன்றதுனால ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு வர. இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பழகுவாங்க நம்ம கிட்ட. அப்படி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அவரு கட்சியிலுமே, ஆனா பதவிகள் கொடுக்கவும் கூட வேணான்னு எதுக்கு மறுத்துட்டாரு? தேவையில்லை, நம்ம அமைதியா இருக்கணும் எப்பவுமே. இப்போ கட்சியில இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், இப்போ என்னையும் சேர்த்து இழுப்பானுங்க மேடையில. இவர் போய் பேசினாருன்னு வச்சுங்க, என்னையும் சேர்த்து நான் எப்படி இருக்கேன்றது அதெல்லாம் வேற, நான் நல்லவளா கெட்டவளான்றதெல்லாம் எப்படியே தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சானுங்கள்லாம் போச்சு. இதெல்லாம் தேவையில்லாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியில இருக்கேன், அவ்வளவுதான். போய் பேச சொல்றீங்களா, பேசிட்டு ஜெயிக்க வச்சுட்டு வரேன், அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க, எனக்கு பதவியும் வேணாம் ஒண்ணுமே வேணாம்னு சொல்லிட்டு நான் நடிக்கிற தொழில் இருக்கேன் அப்படின்னு. எம்ஜிஆர் ஐயாவுக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அந்த காலகட்டத்தில். அது கடைசி வரைக்கும் அது கலைஞர் ஐயா கிட்ட நான் இருக்கேன். அப்போ நீங்க இருக்கீங்க? நான் இருக்கேன்.
பாலையா அண்ணனுடைய ஒய்ஃப் மாதிரி. அதில் வந்து அந்த அக்காவும் நானும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் முன்னாடி. இந்த உதய சூரியனவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் வந்து எம்ஜிஆரும். அதில் நாங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கல, ஆடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இவர் உள்ளே போயிட்டார். இவர் உள்ளே போனோடனே இவர் மட்டும் உட்காந்துருந்தாரு டான்ஸ் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறமா உள்ளே போனார். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு? சொல்லவே இல்லையா அதுக்கப்புறம்? இவரு கலைஞரை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருக்கார் போல இருக்கு அவரு. அதில் எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருக்கு. அங்கேயே மேடையிலேயே வாக்குவாதம் வந்து பேசுறது கேட்குது எங்களுக்கு. என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்னக்கா சத்தம் கேட்குது. ஏய் நீ பேசாம டான்ஸ் ஆடுறீ. நாங்கள் பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். அக்கா என்னக்கா சத்தம் நீ பேசாம டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அது என்ன நடந்துச்சுன்னு என்னைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஓரல் இதுதான். அவரை பத்தி தலைவரை பத்தி பேசினாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னன்றது அவர் சொல்லவே இல்லை. அந்த கலைஞர் ஐயாக்குமே சொல்லலையா? அவர்கிட்டயுமே சொல்லலையா கேட்கும்போது? நிறைய வந்து நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. அவர் என்ன ஆனாலும் சரி சொல்ல மாட்டாரு. அப்படி ஒரு மனுஷன். ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி அவருக்கு இதெல்லாம். ஏன்னா சீக்ரெட் ஃபாலோ பண்றதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எல்லாருமே உளறிடுவாங்க, அவர் சொல்லவே மாட்டார். என்கிட்ட கூட சொன்னது அது ஒண்ணு. என்னமா அதை திட்டினாரு, அவ்வளவுதான். நான் பதிலுக்கு ஏதோ பேசினேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விடு அப்படின்வாரு. என்ன சாராம்சம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எதனாலும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளது. அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கும் தான் தெரியும். 50களுடைய இறுதியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பெரிய பெரிய ஆளுமைகளோடய நல்ல பழக்கம். இவர் ஒரு நல்ல தேர்ந்த நடிகரும் கூட. ஆனா அந்த ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட. எதனால அந்த ஒரு டிலே ஏற்பட்டுச்சு அவருக்கு? ஏன்னா அவர் கிடைச்ச முக்கியமான கதாபாத்திரங்கள் அவரோட 45 வயசுக்கு அப்புறமா நிறைய பெருசா யாரும் வந்து அவரை வந்து நடிப்பாருன்றது தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் சந்திரபாபு கூட இந்த பால்காரன் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் கூட எல்லாம் பண்ணுவாரு. கவலை இல்லாத மனிதன் நினைக்கிறேன். குறவஞ்சி சில படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நானும் நடிச்சிருக்கேன். தட்டுங்கள் திறக்கப்படும். கஷ்டம்தான், கொடுக்கல. அவர் எம்ஜிஆரும் சரி, சிவாஜி கணேசனும் சரி, தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு அவங்களோட படங்கள்ல. அவர் படங்களை கொடுத்தாங்க, சின்ன சின்ன கேரக்டரா கொடுத்தாங்க. ஒரு பெரிய பிரேக்னாக்கா 3 முகம், ஆரம் வீரப்பன். தூரல் நின்னு போச்சு. அதுக்கு முன்னாடியே சொல்லலாம்ல. தூரல் நின்னு போச்சு, பாக்யராஜ் சார். தூரல் நின்னு போச்சுல வந்து அந்த கேரக்டரை பத்தி ரொம்ப திருப்பூர்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பனியன்லாம் செய்வாங்கல்ல திருப்பூர். அங்க ஒரு குழந்தை வந்து அப்பா இருக்காரு, வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படிதான் இருப்பாராம். ஆனால் ராத்திரி 2:30 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க. ஒரு 11 வயசு பொண்ணு, நிறைய அவங்கள சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கார்ல வந்து ராத்திரில 11 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க. நான் தான் திறக்கிறேன். என்னம்மானாக்கா அப்பாவை பார்க்கணுன்ற அந்த பொண்ணு. அப்பாவை பார்க்கணும். என்னடா இதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. சரி வாங்க அப்படின்னு. அம்மா உள்ள வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருன்னு தெரியாது நமக்கு. நாய்கள் வேற நிறைய இருக்குது நம்ம வீட்டில். 5 நாய்கள் இருக்கும். அதுங்கெல்லாம் போயிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வந்து எதாவது தண்ணி கிண்ணி கொடுத்து இவர் மேலே வந்து படுத்துட்டு இருக்காரு. பஸ்ஸரை அழுத்தினாக்கா என்னம்மா இந்நேரத்துக்கு என்னம்மா விஷயம், காலையில் பேசலாமா அப்படின்றாரு. ஐயோ நீங்கள் வாங்க, உங்களை தேடி வந்திருக்காங்க. என்னம்மா இந்நேரத்துக்கு எப்படிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தாக்கா அந்த பொண்ணு பண்ண கூத்து இருக்கே, அது என்ன மாதிரியே போல இருக்குது. ஆமாம், போய் மடியில் படுத்துக்கின்னு கட்டி பிடிச்சின்னு அப்பான்னு அவர் இல்லை, இறந்து போனாரு. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு. இப்படி இருக்காங்க உலகத்தில். எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க கதை சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் இல்லை, இப்போ உங்களை மாதிரி தான் இருப்பார் அவரு. ஆனா இந்த பொண்ணு அது மாதிரியே அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா மாதிரியே இருக்காருன்ற அப்பா தான் அப்படின்றாவோ. நான் அப்பா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல் மேல உட்கார வச்சுட்டு குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மடியெல்லாம் வச்சு சாச்சிக்கிட்டு அப்படி ஒரு கூத்து. தூரல் நின்னு போச்சு படம். அந்த கதாபாத்திரம் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். அது ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு பாக்யராஜ் சார். அதை வந்து எழுதின விதமும் சரி, இவர் நடிச்சதுமே சரி, ரெண்டுமே அவ்வளோ போகவே முடியாது. ஸ்க்ரீன் பிளேனாக்கா பாக்யராஜ் கிட்ட யாருமே போக முடியாது. அது ரொம்ப வருத்தம் எனக்கு உண்மையாவே. ஒரு நாள் முழுக்க கஷ்டமா இருந்துச்சு. எதிர்பாராத ஒரு மரணம் அது. எதிர்பாராம அவனா நல்ல டெத்து அது. அப்படி பார்க்க போனா நல்ல சாவுது. ஆனால் தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணுறது.
இவருடைய கதையில வந்ததுதான் அது 2ல் 1 இல்லையா நாடகம்? இரண்டில் தங்கப்பதக்கமா ஒன்று. ஆமா, 2ல் 1 தான். இரண்டில் ஒன்று. ஆமா, அது தங்கப்பதக்கமா மாறுது. அதுக்கப்புறம் பதக்கமா மாறுச்சு. படமா அது வருது. யாருமே வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க. யாருமே வெளியில சொல்ல மாட்டேன். தெரியலையா இல்ல எப்படின்னு தெரியல. அது நானும் அது பெருசா ஒண்ணும் பேசிக்கிறது இல்ல. ஏன்னா மகேந்திரன் கதை வசனம். அது அதுல என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணாங்க. இவ்வளோ சிகரெட் புடிச்சு போடுவாங்க. கதை டிஸ்கஷன் பண்ற போது என் வீட்டுல தான் நடக்கும் எல்லாமே. அந்த மாதிரி இல்லைன்னாக்கா எல்டாம்ஸ் ஹோட்டல்ல போய் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய நகைகளை வச்சுதான் அது வந்து அரங்கேற்றம் பண்ணாரு அந்த நாடகம். நாடகம் 2ல் 1. 2ல் 1. அப்படி அப்புறம் பார்த்துட்டு வந்து கடைசியில மகேந்திரன் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, சிவாஜிக்காகவே எழுதப்பட்டது அப்படின்னாரு. சரி, சினிமான்னா அப்படிதான். அவரு இல்ல, என் புருஷன் இல்ல அப்போ. அவர் பேட்டி கொடுக்குற போது மகேந்திரன். அப்புறம் வந்து என் பொண்ணு சொன்னா, கேளுங்க அங்கிளை கேளுங்க அப்படின்னா. எனக்கு தேவையில்லை, சினிமானாக்கா இப்படிதான் சொல்லுவாங்க, அவரு அப்பா இல்லைல்ல, அதனால இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். சிலதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த நாடகத்தை வந்து சிவாஜி ஐயா பார்த்துட்டு தான் நல்லா இருக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆமா சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா, கொடுத்துட்டாரு இவரு. கொடுத்துட்டு அதுல ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சு. எழுதி எழுதி எல்லாம் வாங்கி ஏதோ பைசா வந்து ரொம்ப கொடுப்பாங்க இல்லையா, பைசாலாம் எழுதி, அது வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரு தூக்கி போட்டு அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம்